ஹலோ ராஜி. ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் நம்மகிட்ட எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இதான் சிட்டிங் மேம் இது 8th வந்து 8th வந்து எடுத்திருக்கேன் நான். ஓகே. எப்படி இருக்கு ஹேர் க்ரோத்? உங்க ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க மேம். கண்டிப்பா. நான் வந்து ஹன்ஷிகா பார்லர் பற்றி மட்டுமே இல்லை, ராஜு பற்றி சொல்லலாம். பிகாஸ் இந்த ட்ரீட்மெண்ட் முன்னாடி 7 இயர்ஸ் பிஃபோரே அவங்களை பார்ப்பேன். எந்த ப்ராப்ளம் வந்து எங்கிட்ட வாங்க அப்படி சிரிச்சமோ இன்னும் மாறல அவங்களுக்கு. இப்போ வந்து ப்ராப்ளம்னு வரும்போது எங்கே போனாலும் எனக்கே ஒரு மாதிரி ஒரு ஷை ஃபீலிங் வரும். ஏன்னா அந்த அப்பர் லிப் சின் எனக்கு ஃபுல்லாக நிறைய இருந்தது பிகாஸ் ஆஃப் சம் ப்ராப்ளம்ஸ்லாம். அவங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, ஸ்ட்ரெஸ்னால தான் இன்னும் ஜாஸ்தி ஆகும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. முதல்ல நமக்கு மென்டல் ஹீலிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங்காக வந்து நல்லா கிராஜுவலாக அது குறைஞ்சிட்டே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 செட்டிங்கில் இருக்கேன். ஸோ க்ரோத் இல்லை எனக்கு. மந்த்லி ஒன்ஸ் வரேன், 25 days ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துடுவேன் கரெக்டாக அந்த செட்டிங்கில். இப்போ வந்து அந்த க்ரோத் இல்லை. இருந்தாலும் அந்த அவங்க சொன்ன டைம் வந்து 10 செட்டிங்ஸ். அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ரிலீஃப் ஃப்ரம் ஹேர் க்ரோத் வரும். ஸோ அதுதான் மெயின் இதுக்காக வந்தேன். பட் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் தி ப்ராசஸ் எவ்ரி திங். அப்புறம் ஒவ்வொரு மந்த் வரும்போது என்னை அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருக்காங்க. தேங்க்யூ ராஜி. தேங்க்யூ மேம். அண்ட் ஒன் மோர் திங், கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க மேம். அது எங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பார்த்துட்டு இருக்க நீங்களும் கரெக்டாக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா எங்களாலையும் கரெக்டான ரிசல்ட் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.